இனிய மாலை பொழுதில் நம்முடைய அண்ணன் சௌரிமுத்து அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த மதர் தெரசா ஃபவுண்டேஷனுடைய சார்பில் நடைபெறுகிற புனித அன்னை நம்முடைய தெரசாவுடைய 114வது பிறந்த நாள் விழா. அவருக்கு நான் பல்வேறு முறையிலே நன்றியினை தெரிவித்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த பட்டுக்கோட்டை சுற்று வட்டார பகுதியிலே அங்கே இருக்கிற கழக தோழர்கள் இந்த வீரக்குறிச்சி அதில் உள்ள 7-8 கிராமங்களுக்கு நிறைய மக்கள் பணிகளை தன்னுடைய சொந்த பணத்திலே செய்து வருகிறார். அவரை நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும், அவர் நமக்கு உதவியாக இருப்பார் என்று என்னுடைய கழக தோழர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். அவரை நான் சென்று அணுகி இரவு 11 மணிக்கு மேலே தான் அவங்க எங்களுடைய சுற்றுப்பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு அவரை 11 மணிக்கு தான் பார்த்தோம். எங்களை புன்னகை தழுவி வரவேற்று உங்களுக்கு என்னென்ன இந்த பகுதியிலே தேவையோ அத்தனையும் செய்திருக்கிறேன் என்று சொல்லியது மட்டுமல்லாமல் அதை செய்து கொடுத்து அந்த பகுதியில் எனக்கு பெரும் உறுதுணையாக நான் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அருள் சூசை அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னார், நாங்கள் கூட்டம் வருமானு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். நல்லது செய்கிற இடத்துல நிச்சயமாக கூட்டம் இருக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். மிகப்பெரிய பணியை செய்கிறீங்க, எப்படி இந்த இடத்துல ஒரு கூட்டம் வராமல் இருக்கும்? நானும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரும் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம். எப்பொழுதும் நிகழ்ச்சி அவருடைய அலுவலகத்தில் அந்த பக்கம்தான் நடக்கும். அண்ணன் அர்லாந்த் அவர்கள், லாரன்ஸ் பெஞ்சமின்லாம் எங்களை நிறைய முறை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். எங்கள் மாவட்ட செயலாளரோடு கலந்துக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அப்போ அங்கே தான் நிகழ்ச்சி நடத்துவார். நாங்கள் காரில் வரும்போது நிகழ்ச்சி அங்கேன்னு நினச்சிட்டு போனோம், அங்கே உன்னையும் காணோம். எய்த்தாப்பில் மிகப்பெரிய கூட்டம். வேறு ஏதாவது மாநாடு மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வந்தப்போ மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. அண்ணன் சந்தேகமே பட வேண்டியதில்லை, கூட்டம் வருமானு. நீங்கள் செய்கிற இந்த நல்ல நிகழ்வுக்கு நிச்சயமாக எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தெரசாவுடைய 114வது பிறந்த நாள். ஒரு மிகச்சிறந்த சமூக சேவையை நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தான். அன்னை தெரசான்னா நம்ம எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே ஞாபகம் வர்றது நம்முடைய ஒரு நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்காக நன்கொடை வசூலிக்க சென்ற பொழுது நம்முடைய கல்கத்தா வீதிகளில் 2 கைகளிலும் ஒரு கடைக்காரர் எச்சியை துப்பிய பொழுது, எனக்கு இந்த எச்சில் நன்கொடையாக கொடுத்து விட்டீர்கள், நான் வசூலித்து வருகிற அந்த நோயாளிகளுக்கு ஏதாவது தாருங்கள் என்ற அன்போடு கேட்ட அந்த அன்னை தெரசாவினுடைய 100 பிறந்த நாள் விழா. தெரசான்னா அது எல்லாத்துக்கும் அதுதான் ஞாபகம் வரும். ஒரு நல்ல நிகழ்வு இன்றைய தினம் நடத்தியிருக்காரு அண்ணா அவர்கள். பொதுவாக இது மாதிரி அடுத்தவங்களுக்கு செய்கிறதுக்கே ஒரு மனசு வேணும். ஊருக்கு உழைப்பது யோகம்னு சொல்லுவாங்க. எங்களுடைய அதிகாரி ஒருத்தர் அவருடைய டேபிளில் எழுதியிருப்பார், ஊருக்கு உழைத்திடல் யோகம்னு. அது மாதிரி அடுத்தவங்க படுற கஷ்டத்தை நம்ம பார்த்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அண்ணா அவர்கள், அண்ணன் சௌரிமுத்து அவர்கள், நான் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பணியாற்ற காலத்திலிருந்து இல்லை, அதுக்கு முன்னதாகவே நான் அவருடைய அறிவேன், அவருடைய பல்வேறு உதவிகளை. இன்னும் சொல்லப்போனால் நாங்களே ஒரு 20-30 பேருக்கு கல்வி உதவித்தொகை, இந்த மாற்று சக்கர வாகனம் எல்லாத்தையும் சொல்லுவோம். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன மாதிரின்னு சொல்லுவோம். சரி நீங்கள் அமுச்சு விடுங்கன்னு சொல்லுவார். இருந்தாலும் நாங்களும் கூட வருவோம். அவர்கிட்ட ஏன் நீங்கள் வந்தீங்க அப்படின்பார். எதை செய்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமாக செய்து கொடுப்போன்னு சொன்னார். இன்றைக்கி வரும்போது தான் தெரியுது இவ்வளோ பேருக்கு இது கொடுத்துருக்காரு. தெரிஞ்சிருந்தால் நாங்களும் ஒரு 2-3 பேருக்கு ஏதாவது சொல்லியிருப்போம். ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு உதவியை கேட்டிருக்கேன், நீங்கள் நிச்சயமாக செஞ்சு தரேங்கிற ஒரு உத்தரவாதத்தை அளிச்சிருக்காரு. காரணம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொந்த அண்ணன் தம்பிக்கு செய்ய மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது. பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எந்திரிச்சோமா நம்ம பிள்ளைங்க, நம்ம வீடு, நம்ம குடும்பம் அதோடு இருக்கட்டும் நினைக்கிற இந்த காலத்தில் பணம் நம்மள்கிட்ட வசதி வாய்ப்பு இருந்தால் கூட அது செய்யணுங்கிற மனசு வேணும். அது எல்லாத்துக்கும் அந்த மனசு வராது. நான் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திருவியாறு சட்டமன்ற உறுப்பினருடைய அவருடைய பரிந்துரையின் பேரில் எங்களுடைய தலைவர் தளபதியால் நான் ஒன்றிய கழக செயலாளராக அறிவிக்கப்பட்டேன். அன்றைய தினம் எங்கள் ஊரில் ஒரு 90 வயசு
மூத்தவர். நான் அவரை போய் தாத்தா நான் ஒன்றிய செயலாளராக அறிமுகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் எனக்கு சொன்னது, காலையிலேருந்து நீ நைட்டு இன்றைக்கி நீ தூங்கி எந்திரிக்கிற, நைட்டு படுக்கிற வரைக்கும் உள்ளாது யாராவது ஒருத்தருக்காவது ஒரு சின்ன உதவியை செய்ய, அது செஞ்சாலே போதும் அப்படின்னு எனக்கு சொன்னார். அவங்களுக்கு நீ காசு பணம் கொடுக்கணுங்கிறது தேவையில்லை, உன்னுடைய உடலால் அவங்களுக்கு உழைச்சி பரவாயில்ல அந்த பையன் அதை செஞ்சு கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உன்னுடைய அந்த பொறுப்பு வச்சுக்கிறது பெருசு இல்லை. எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நல்ல முறையில் நீ செய்யணும்னு எனக்கு அறிவுரை கூறினார். அதை போல தான் அண்ணன் சௌரியமுத்து அவர்கள் நல்ல பணியை செஞ்சிட்ருக்கிறார். எதை எடுத்தாலும் நல்ல மிக பிரம்மாண்டமாக செய்வார். எதை செஞ்சால் அவரோடு இருக்கிற நான் அசோக் அவரிடத்திலே சொல்லுவேன், அண்ணன் சௌரியமுத்துகள் மேலே நல்ல பணியை செய்கிறாருன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். பட்டுக்கோட்டை பகுதியில் மிக சிறப்பாக சமூக பணி செய்து கொண்டிருக்கிற அண்ணன் சூசை அவர்களும், இந்த மாதாக்கோட்டை பகுதியில் தஞ்சை வட்டார பகுதியில் மிக சிறப்பாக நல்ல பணிகளை செய்திருக்கிற அண்ணன் சௌரியமுத்து அவர்களும் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த தஞ்சை மாவட்ட மக்களுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் பணியாற்றணும். அதுதான் என்னுடைய ஆசை. அண்ணன் சௌரியமுத்து இடத்துலையும் அண்ணன் சூசை இடத்திலும் நான் வேண்டுவது, இருவரும் இணைந்து பணியாற்றி இந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும் என கேட்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.